கடந்த ஆண்டு ஈரான் 12 நாள் வார்ல நடத்திய தாக்குதல்களுக்கும் இப்பொழுது அவர்கள் நடத்துகிற தாக்குதல்களுக்கும் மலைக்கும் மடுவுக்கும் உண்டான துல்லிய வித்தியாசங்கள் இருக்கிறது என்பதுதான் அல் ஜசீராவினுடைய இந்த குறித்த கட்டுரையினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. இதுல சீனாவுக்கு என்ன லாபம் என்கிற ஒரு கேள்வி இருக்குதா இல்லையா? அங்கதான் நிற்கிறான் சீனாக்காரன். என்ன லாபம் சீனாவுக்கு கிடைக்க போகிறது என்று சொன்னால், அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஈரானுக்கும் அமெரிக்க இஸ்ரேலுக்கும் இடையிலான ஒரு மாபெரும் யுத்தம் நடைபெற்று வருகிறது. ஈரானுடைய இலக்குகளை துல்லியமாக நாங்கள் தாக்குகிறோம் என்று சொல்லி அமெரிக்காவும் இஸ்ரேலும் மிக கடுமையான கொடுமையான தாக்குதல்களை ஈரானுக்குள் நடத்தி வருகிறது. இதுவரைக்கும் 1500க்கும் மேற்பட்ட அப்பாவிகள் ஈரானுடைய பகுதிகளிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து ஈரான் தன்னுடைய தற்காப்பு யுத்தத்தை ஆரம்பித்திருக்கிறது. எங்களுடைய நாட்டை பாதுகாப்பதற்காக நாங்கள் சண்டையிடுகிறோம், நாங்களாக போய் வீம்பாக வம்படியாக சண்டைக்கு போகலை என்று சொல்லிக்கொண்டு அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்கள் இருக்கக்கூடிய அரபு நாடுகள் மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க. அது அரபு நாடுகளுடைய பகுதிகள் மேலே அவங்க தாக்குதல் நடத்தலை. கிளியராக புரிஞ்சுக்கிறங்க. அரபு நாடுகள் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள். குவைத்து, பஹ்ரைன், UAE, அதே போன்று சவுதி அரேபியா, ஜோர்டான் உள்ளிட்ட பல பகுதிகளிலும் இந்த தாக்குதல்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. குறிப்பாக UAE-னுடைய அமெரிக்காவினுடைய இராணுவ தளத்தில் தான் மிக கடுமையான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது ஈரான். இதை தாண்டி இஸ்ரேலை பற்ற வைத்து கொண்டே இருக்கிறது ஈரான். அதே போன்று ஹிஸ்புல்லா ஆயுத குழுக்கள், இந்த இரண்டுமே இஸ்ரேல் மேல மிக கடுமையான பதிலடி தாக்குதல்களை நடத்துகிறார்கள். டெல் அவீவ் முழுவதுமே ஒவ்வொரு நாளும் பல கட்டிடங்கள் அழிந்து நாசமாகிற அளவுக்கு தாக்குதல்கள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்படியான ஒரு சூழல்ல இந்த தடவை ஈரானால் எப்படி துல்லியமான தாக்குதல்களை நடத்த முடிகிறது என்கிற ஒரு மல்டி மில்லியன் கேள்விக்கான பதில் வெளியாகி இருக்கிறது. அல் ஜசீராவினுடைய அரபு பக்கம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆய்வு கட்டுரையினுடைய வீடியோ தமிழ் வடிவத்தை தான் உங்களுக்கு நம்ம தர இருக்கிறோம். அதாவது நமக்கெல்லாம் தெரியும், நம்ம பல சந்தர்ப்பங்களில் பலவிதமான பயன்பாடுகளுக்கு நெவிகேஷனை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். உதாரணமா கொலம்போல இருந்து பெட்டிகோல போகணும்னா ரோடு நம்ம அறிஞ்சிக்கிறோம்னா எந்த வழியால் போகலாம், எந்த வழியில் டிராஃபிக் இல்லை, எந்த வழியில் போனால் சீக்கிரமாக போகலாம் என்கிற துல்லியமான தகவல்களை மேப் மூலமாக அறிஞ்சிக்கிறோம் இல்லையா? கூகுள் மேப் இருக்குது, ஐஃபோன் அவங்களுக்கு தனியான ஒரு மேப் போட்டிருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொருவரும் மேப் யூஸ் பண்ணுறது நீங்கள் பார்க்க முடியும். அதே மாதிரி ஒவ்வொரு நாடுகளுக்குள்ள நிறைய சேவைகளை தரக்கூடிய நிறுவனங்கள் இருக்குது. பிக்மி இருக்கிறாங்க ஸ்ரீலங்காவில். பயணம் போகிறதுக்கு வெஹிக்கிள் புக் பண்ணணும்னா பிக்மியில் நம்ம புக் பண்ணுவோம். கரெக்டாக ஸ்பாட்டுக்கு வந்து நம்மளை ஏற்றிக்கிட்டு நம்ம போக வேண்டிய ஸ்பாட்டில் கொண்டு போய் விட்டுருவாங்க. அதே மாதிரி உணவுகள் தேவைன்னாலும் பொருட்கள் வேணும்னாலும் எல்லாவற்றையுமே இந்த மாதிரி மேப்பிங் சிஸ்டத்தில் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். GPS தொழில்நுட்பம் இதற்காக முழுவதுமாக உதவி கொண்டு இருக்கிறது. இந்த GPS தொழில்நுட்பம் தான் மேலே இருக்கக்கூடிய செயற்கைக்கோளில் இருந்து தரவுகளை பெற்று நமக்கான வழிகளை காட்டி கொண்டு இருக்கிறது. இப்பெல்லாம் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு நிலைமை இருக்குதா இல்லையா? நம்ம இங்கேருந்து ஒரு பயணம் போகணும்னா இந்த வழியால் போகாத, இது டிராஃபிக்கு, இப்படி போனீங்கன்னா இத்தனை ஹவர் பிடிக்கும், ஆனால் இந்த ரூட்டில் போனீங்கன்னா இவ்வளோ நேரத்தில் போயிடலாம், இங்க டிராஃபிக் கிடையாது. இன்னும் சொல்ல போனா போலீஸ்காரன் நிற்கிறானா இல்லையாங்கிறது வரைக்கும் இப்பொழுது நம்ம கூகுள் மேப்ல தெரிஞ்சுக்கலாம். அதை பதிவு செஞ்சுட்டு போயிட்டாங்கன்னா அது நமக்கு தெரிஞ்சிடும். இந்த அளவுக்கு நிலைமை உச்சம் தொட்டு கொண்டிருக்கிறது. இப்படியான சூழல்ல கடந்த ஆண்டு ஜூன் மாதம் இஸ்ரேல் இதே போன்று ஈரான் மேல ஒரு தாக்குதலை ஆரம்பித்திருந்தார்கள். 12 நாட்கள் இந்த யுத்தம் நடைபெற்றது. இப்பொழுது 15வது நாளை தாண்டி இந்த யுத்தம் போய்கொண்டிருக்கிறது. இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து நடத்துகிற யுத்தம் இது. ஆனால் அன்றைய நாட்கள்ல இஸ்ரேல் மாத்திரம்தான் ஈரானோடு அந்த சண்டையை பிடித்தது. 12 நாட்கள் அந்த யுத்தம் நடைபெற்றது நமக்கு தெரியும். அந்த யுத்தத்தில் நிறைய தாக்குதல்கள் இஸ்ரேல் ஈரான் மேல நடத்தி இருந்தது. அதே போன்று ஈரான் இஸ்ரேல் மேல மிக துல்லியமான பல தாக்குதல்களை நடத்தி இருந்தார்கள். ஆனால் கடந்த ஆண்டு ஈரான் 12 நாள் வார்ல நடத்திய தாக்குதல்களுக்கும் இப்பொழுது அவர்கள் நடத்துகிற தாக்குதல்களுக்கும் மலைக்கும் மடுவுக்கும் உண்டான துல்லிய வித்தியாசங்கள் இருக்கிறது என்பதுதான் அல் ஜசீராவினுடைய இந்த குறித்த கட்டுரையினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. ஏன்னா கடந்த ஆண்டு நடைபெற்ற தாக்குதல்களில் ஈரான் மிக கடுமையான அழிவுகளை இஸ்ரேலுக்குள்ள உண்டாக்கினாலும் அந்த அவங்க ஏவின ஏவுகணைகளை தரங்களை பொறுத்தவரையில் அது இதைவிட அதிகமான அழிவுகளை உண்டாக்கி இருக்க வேண்டும். ஆனால் ஏதோ ஒரு வகையில் இஸ்ரேல்
இஸ்ரேல் அதை தடுத்து விட்டது. ஓரளவுக்கு அவங்க தவிர்க்கிற வேலையை பண்ணிட்டாங்க. ஆனால் இப்பொழுது நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஏரோ சிஸ்டங்கள், இஸ்ரேலில் இருக்கக்கூடிய தேட், அதாவது வரக்கூடிய ஏவுகணையில் தடுக்கக்கூடிய சிஸ்டம் இருக்குதா இல்லையா அமெரிக்காவினுடைய, இது இஸ்ரேலில் இருக்குது, அபுதாபியில் இருக்குது, துபாயில் இருக்குது, குவைத்தில் இருக்குது, பஹ்ரைனில் இருக்குது, சவுதியில் இருக்குது, ஜோர்டானில் இருக்குது. எல்லா நாடுகள்லையும் அவன் காசை வாங்கிட்டு கொண்டு போய் அதை மாட்டி வச்சிருக்கிறான். ஆனால் அவங்களால இதை தடுக்க முடியாமல் இருக்குது. துல்லியமாக அட்டாக் பண்ணுறாங்க. இன்னும் சொல்ல போனால் இதை தடுக்கக்கூடிய தேடு போன்ற ஆயுதங்களுக்கு தகவல் கொடுக்கக்கூடிய ரேடார்களையே ஒட்டுமொத்தமாக தாக்குதல் நடத்தி அழித்து கொண்டிருக்கிறது ஈரான். இது எப்படி ஈரானால் சாத்தியமானது? ஈரானுக்கு எப்படி இவ்வளவு துல்லியமான தகவல்கள் கிடைக்கிறது என்பதுதான் இந்த ஆய்வினுடைய தெளிவுரையாக இருக்கிறது. முதல்ல நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டால், ஈரான் கடந்த 12 நாள் வாரில் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களில் பயன்படுத்திய ஜிபிஎஸ் வேற, இப்போ அவங்க பயன்படுத்துகிற ஜிபிஎஸ் வேற. இந்த பின்னால் தெரியக்கூடிய இந்த காட்சி உங்களுக்கு ஒரு தெளிவுக்காக காட்டப்படுது. இப்போ நம்முடைய உலகம் இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள், சேட்டலைட்டுகள், நிறைய சேட்டலைட்டுகள் இருக்கிறது. இந்த சேட்டலைட்ல இருந்து தகவல்களை பெற்றுத்தான் இங்க நமக்கு தரவுகள் தரப்படுகிறது. ரோட் மேப்பாக இருந்தாலும் சரி, ஒரு இடத்தினுடைய இடமா இந்த இடத்துல தான் அது இருக்குது, இவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல இருக்குது, எல்லா தரவுகளும் இந்த சேட்டலைட்டுகள் மூலமாகத்தான் நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. இந்த சேட்டலைட்டுகள் மூலமாக ஜிபிஎஸ் தொழில்நுட்பங்களை உலகம் முழுவதும் 4 தரப்புகள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதுல ஜிபிஎஸ் சிஸ்டத்தை அமெரிக்கா கொடுக்கிறாங்க. அமெரிக்காவுக்கு நிகராக ரஷ்யாவினுடைய குளோனாஸ் இருக்கிறது. இதே மாதிரி அவங்களும் சேட்டலைட் எல்லாம் மேல அனுப்பி இதே மாதிரியான காரியத்தை ரஷ்யாவுடைய குளோனாஸ் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இதற்கு நிகராக ஐரோப்பிய யூனியன் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அவங்க கலீலியோ என்கிற ஒரு அமைப்பை நிறுவி இருக்கிறார்கள். ஜிபிஎஸ் சிஸ்டம், அதுவும் கலீலியோ மூலமாக ஐரோப்பிய நாடுகளுக்கு இந்த தரவுகளை அவங்க கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. இதற்கு நிகராக சீனாவால் உருவாக்கப்பட்ட ஒன்றுதான் பைடு என்று சொல்லக்கூடிய இந்த தரவுத்தளமாக இருக்கிறது. பைடு என்பதும் இதற்கு ஜிபிஎஸ்க்கு நிகரான ஒன்று. அதுவும் இதே மெத்தேடில் தான் இயங்கும். இங்கே பார்த்தீங்கன்னா சீனாவினுடைய செயற்கைக்கோள் இங்கே இருக்குது, அதனுடைய அடுத்த செயற்கைக்கோள்கள் எல்லாம் இங்கே இருக்குது. அதில் காட்சியில் பார்ப்போம். இந்த செயற்கைக்கோள்கள் மூலமாக இங்கே தரவுகளை பெற்று உலக மக்களுக்கு அவங்க தரவுகள் கொடுக்குற மாதிரி தான் இந்த பைடுனுடைய சிஸ்டம் இருக்கிறது. இதே சிஸ்டம் தான் எல்லாத்துக்கும் இருக்கும். அதை அவங்க காட்சிப்படுத்தி இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். உதாரணமாக, ஒரு விமானம் பறக்கிறது என்று சொன்னால் அந்த விமானம் எங்கே பறக்கணும், எந்த இடத்துக்கு போய் சேரணும், இந்த கார் போகுதுன்னா அது எந்த இடத்துக்கு போய் சேரணுங்கிறத இங்கே இருக்கக்கூடிய செய்மதிகள் மூலமாக, செயற்கைக்கோள்கள் மூலமாக தரவுகள் தரப்படுகிறது. இந்த செயற்கைக்கோள்கள் இங்கே தரவுகளை கொடுக்கும். இங்கே இருந்து இங்கே எடுப்பாங்க, காருக்கு போகும், அதே மாதிரி விமானத்துக்கு போகும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கப்பலுக்கு தகவல் போகும். எல்லாமே பயணிக்கக்கூடிய திசைகளை கொடுப்பது இந்த செயற்கைக்கோள்கள் மூலமாகத்தான். இந்த செயற்கைக்கோள்களை வைத்து அமெரிக்கா ஜிபிஎஸ் பண்ணுறாங்க, அதே மாதிரி சீனா பைடு பண்ணுறாங்க, ரஷ்யா குளோனாஸ் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் ஐரோப்பிய யூனியன் கலீலியோ என்கிற சிஸ்டத்தை வச்சிருக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய ட்விஸ்ட் என்னன்னு கேட்டா, கடந்த 12 நாள் வாரில் அமெரிக்காவினுடைய ஜிபிஎஸ் சிஸ்டத்தை பயன்படுத்தித்தான் ஈரானும் இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்தினாங்க. அதுல தாக்குதல்கள் துல்லியமாக பல கட்டங்களில் நடத்தப்பட்டாலும் சில கட்டங்களில் இஸ்ரேல் என்ன பண்ணினான்னு கேட்டா, அமெரிக்காவினுடைய ஜிபிஎஸ் சிஸ்டம்ங்கிறதுனால அதை கிராஸ் பண்ணி உள்ள நுழைஞ்சி அவர்களுடைய ஏவுகணைகளை திசை திருப்பி விட்ட வேலைகளை பண்ணினாங்க. ஒரு இடத்துக்கு அட்டாக் பண்ண வருதுன்னா அதை ஏற்கனவே அடையாளம் கண்டுட்டாங்கன்னா அதை திசை திருப்பி விட்டுருவாங்க, அல்லது வருவதை முன்கூட்டி அடையாளம் கண்டு பதிலடி தாக்குதல்களை கொடுத்து கொண்டிருந்தார்கள். இப்படி நடந்த காரணத்தினால 12 நாள் வாருக்கு பிறகு ஈரான் என்ன பண்ணாங்கன்னா, உடனடியாக நம்ம இதற்கு மாற்று வழியை செய்யணும், இன்னொரு யுத்தம் வந்தால் இது நமக்கு நடக்கக்கூடாது என்று சொல்லி ஈரானுடைய செக்யூரிட்டி கவுன்சில் உடனடியாக ஒரு முடிவை எடுத்து உடனே ஈரானுடைய எல்லா சிஸ்டங்களையும் ஜிபிஎஸ்ல இருந்து பைடுவுக்கு மாற்றினார்கள். அதாவது அமெரிக்காவினுடைய தொழில்நுட்பத்தில் இருந்து மொத்தமாக அவங்க சீனாவினுடைய தொழில்நுட்பத்துக்கு மாறிக்கொண்டார்கள். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சீனாவினுடைய தொழில்நுட்பம், ரஷ்யா எல்லாமே ஒரு வேலையை தான் பண்ணுவாங்க. நமக்குரிய தரவுகளை இப்படி தந்துக்கிட்டே இருப்பாங்க, எங்கே போகணும் வரணும் பிடிக்கணுங்கிறதையெல்லாம். ஆனால் அமெரிக்காவோட ஈரான் பயன்படுத்தும் போது ஈரானுடைய தரவுகளை இஸ்ரேலும் அமெரிக்காவும் பெற்றுக்கொள்கின்றன. இவங்க என்னென்ன எங்கெங்க பண்ணுறாங்கங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்கிறதுக்காக இப்போ சீனாவினுடைய பைடுவை யூஸ் பண்ணும்போது ஈரானுக்குள்ள என்ன நடக்கிறது என்பதை அமெரிக்காவாலோ அல்லது இஸ்ரேலாலோ துல்லியமாக
கணிக்க முடியவில்லை. அதனால தான் இப்ப அடிக்கிற அடி மரண அடியாக இருக்கிறது என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய முக்கியமான அம்சம். இப்ப வாங்க சீனாவினுடைய இந்த பைடு சிஸ்டம் எப்படி இயங்குகிறது என்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா நிறைய தகவல்கள் இதையொட்டி நம்ம வெளிப்படையாகவும் விவரமாகவும் தெளிவாக பெற்றுக்கொள்ள முடியும். உதாரணமாக நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம பயன்படுத்துகிற கூகுள் மேப் நேவிகேஷன் சிஸ்டத்துக்கு பதிலாகத்தான் இந்த பைடு பயன்படுத்தப்படுகிறது. நீங்கள் உங்களுடைய மொபைலில் பைடுவை தாராளமாக டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி அதையே பயன்படுத்தி கொள்ள முடியும். அது பல நாடுகள் பேங்காக்கு யூஸ் பண்ணுறாங்க, சீனாவோட நெருங்கி இருக்கக்கூடிய வடகொரியா யூஸ் பண்ணுறாங்க. இந்த கம்யூனிஸ்ட் சிந்தனை கொண்ட பல நாடுகளும் சீனாவினுடைய இந்த பைடுவை யூஸ் பண்ணுறாங்க. தனி மனிதர்கள் யாரும் பயன்படுத்த முடியும். அது கூகுள் மேப் மாதிரி உள்ள ஒன்றுன்னு புரிஞ்சுக்கிறீங்களேன். உதாரணத்துக்கு புரிகிறதுக்காக லேசுக்காக சொல்கிறேன். இப்படி இருக்கக்கூடிய நிலையில தான் இந்த பைடுவுக்கான முழுமையான அணுகல் பைடுவை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஈரானுக்கு கிடைத்திருக்கிறது என்று சொல்லி பிரான்சினுடைய முன்னாள் வெளியுறவு புலனாய்வு இயக்குநராக செயல்பட்ட அலன் ஜூலியட் இது தொடர்பான விவரங்களை சொல்லுகிறார் என்று சொல்லி அல் ஜசீரா இந்த தரவுகளை வெளியிடுகிறது. இந்த யுத்தத்தில் ஆச்சரியங்கள்ல ஒன்று என்னன்னு கேட்டால் 8 மாதங்களுக்கு முன்பு நடந்த யுத்தத்தில் ஈரானுடைய ஏவுகணைகள் துல்லியம் காட்டியதை விட 100% துல்லியமான தாக்குதல்களை இப்பொழுது நடத்துகிறார்கள். எனவே பைடு தான் அவர்களுக்கு உதவியாக இருக்கிறது. சீனாவினுடைய இந்த தரவுத்தளம் தான் அவர்களுக்கு உதவியாக இருக்கிறது என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய முக்கியமான அம்சம். சீனா இந்த பைடு என்கிற இந்த செய்மதிகளினூடாக இந்த சேட்டலைட்டுகளினூடாக இப்படியான வசதிகளை கொடுக்கக்கூடிய இந்த சிஸ்டத்தை 2020 தான் அவர்கள் அப்டேட்டட் வெர்ஷனாக கொடுத்தாங்க. 2020 வரைக்கும் அவங்கள முன்னாடி இருந்ததுகள் எல்லாம் அந்த அளவுக்கு அப்டேட்டட் கிடையாது. 2020 அப்டேட்டட் வெர்ஷன் கொடுக்குறாங்க. இது ஜிபிஎஸ்க்கு போட்டியாக கருதப்படுகிற அதே நேரத்தில் சீனாவினுடைய ஜனாதிபதி ஜி ஜின்பிங் ஜூலை மாதம் 2020 இதை என்ன பண்றாருன்னு கேட்டா கிரேட் ஹால் ஆஃப் தி பீப்புள் என்கிற ஒரு விழாவில் அறிமுகப்படுத்துகிறார். நம்ம நாட்டுக்கே சொந்தமாக நம்ம ஜிபிஎஸ்க்கு நிகராக பைடுவை கொண்டு வந்துட்டோம், இனி இதை நீங்க பயன்படுத்தலாம் என்று நாட்டு மக்கள் எல்லாருக்குமே அறிவிக்கிறார். உடனே சீனாக்காரன் அதுக்கு மாறிக்கிறாங்க. எல்லோருமே அதற்கு வசப்பட்டு விட்டார்கள், உள்ளே நுழைந்து விட்டார்கள். இப்படியான ஒரு சூழல் இருக்கிற நேரத்தில் தான் 1996 சீனாவுக்கும் தைவானுக்கும் இடையிலான பிரச்சனை வருகிறது. சீனா இன்ன வரைக்கும் தைவான் எங்களுடைய ஸ்டேட்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, ஆனால் தைவான் நாங்கள் தனி நாடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. 2026 கடைசி ஆகும்போது சீனா தைவானை கைப்பற்றக்கூடும் என்கிற பரவலான ஆய்வறிக்கைகள் எல்லாம் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் 1996 என்ன பண்றாங்கன்னு சொல்லி சொன்னா தைவானுக்கும் சீனாவுக்கும் உள்ள பிரச்சனை வந்ததோட எதிர்காலங்களில் அமெரிக்காவினுடைய ஜிபிஎஸ் சிஸ்டத்தை நமக்கு அணுகிறதுக்கு அமெரிக்கா தடுக்கக்கூடும், எனவே நம்ம தனியாக உருவாக்கி கொள்ளணும் என்று சொல்லித்தான் பைடுவை உருவாக்கியது சீனா. பைடு என்கிற அமைப்பு இந்த சிஸ்டத்தை பொறுத்தவரையில் மற்ற எல்லா அமைப்புகளையும் விட அதிகமான செயற்கைக்கோள்களை கொண்டதாக பைடு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அல் ஜசீராவினுடைய ஏஜல் லேப்ஸினுடைய தரவு குழுவால் சேகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய தரவுகளை அல் ஜசீரா சுட்டிக்காட்டுகிறது. அமெரிக்காவினுடைய ஜிபிஎஸ் அமைப்பு, அதாவது அமெரிக்கா இந்த தரவுகளை நமக்கு நேவிகேஷன்ல நம்முடைய மேப்ல தர்றாங்களா இல்லையா, இதை தருவதற்காக என்ன பண்றாங்கன்னு சொல்லி சொன்னா இந்த மாதிரி செய்மதிகள் செயற்கைக்கோள்கள் 24 செயற்கைக்கோள்களோடு தான் இந்த தரவுகளை நமக்கு தந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சீனா 45 செயற்கைக்கோள் மூலமாக இந்த தரவுகளை தருகிறது. அப்படி என்றால் அமெரிக்காவோட ஜிபிஎஸ் விட சீனாவினுடைய பைடு பவர்ஃபுல்லானது. பைடு மிக முக்கியமானது, துல்லியமாக தரவுகளை தர முடியும். ஏன்னா அவங்கள்ட்ட 24 தான் தரவுகளை தர்றாங்க, இவங்க 45 செயற்கைக்கோள்களை வைத்து இந்த தரவுகளை நமக்கு தர்றாங்க. அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவினுடைய குளோனாஸ், அதே போன்று யூரோப்பினுடைய கலிலியோ போன்ற அமைப்புகளும் ஒவ்வொன்றும் 24 செயற்கைக்கோளை தான் வச்சிருக்கிறாங்க. ரஷ்யா 24 தான் வச்சிருக்கிறான், யூரோப்பு 24 செயற்கைக்கோளை வச்சு தான் தகவல் தர்றான். அதே மாதிரி தான் அமெரிக்காவும் தர்றாங்க. ஆனால் சீனா மட்டும்தான் 46 செயற்கைக்கோள்களை வைத்து இவ்வளவு தரவுகளை தந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு விண்வெளி பிரிவு, தரை பிரிவு, அதே போன்று பயனர் பிரிவு, 3 பிரிவுகளை வைத்து பைடுவை இயக்கி கொண்டிருக்கிறது சீனா. ஆனால் இந்த யுத்தத்தில் தாங்கள் பைடுவை தான் பயன்படுத்துகிறோம் என்று சொல்லி வெளிப்படையாக ஈரான் எந்த இடத்திலையுமே அறிவிக்கலைங்கிறதையும் நம்ம கவனிக்கணும். ஆனால் கண்டிப்பாக ஜிபிஎஸ் அவங்க யூஸ் பண்ணலைங்கிறது வெளிப்படையாக தெரிந்து விட்டது. ஏன்னா ஜிபிஎஸ்ஸை யூஸ் பண்ணியிருந்தா இவ்வளவுக்கும் இந்த யுத்தம் ஈரானுடைய கை ஓங்கி இருக்காது. ஈரான் 3-4 நாள்லேயே கீழே விழுந்திருப்பாங்க, ஈரானை கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்க பைடு யூஸ் பண்ணுறதுனால சீனாவினுடைய இந்த தளத்துக்குள்ள அமெரிக்காவுக்கு எக்ஸஸ் கிடையாது, அமெரிக்காவினுடைய தளத்துக்குள்ள சீனாவுக்கு எக்ஸஸ் கிடையாது. எனவே தான் சீனாவினுடைய தளத்தை மிக தெளிவாக ஈரான் பயன்படுத்துவது மட்டுமல்லாமல் ஈரான் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி சொன்னால் சாதாரண மக்கள் பயன்படுத்துவதை தாண்டி இராணுவத்துக்கு பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள் இருக்குதா இல்லையா, இது எல்லாத்தையுமே
சீனா ஈரானுக்கு அள்ளி கொடுத்திருக்கிறது. அதனால தான் ஈரான் வந்து இவ்வளவு துல்லியமாக தாக்குறாங்க. மார்ச் 2021 சீனாவுக்கும் ஈரானுக்கும் இடையில ஒரு கூட்டாண்மை ஒப்பந்தம் நடைபெற்றிருக்கிறது. அந்த ஒப்பந்தத்தில் பைடுவை பயன்படுத்துவதற்கான முழுமையான எக்ஸஸ் உங்களுக்கு தரப்படும் என்று சொல்லி இருக்கிறது சீனா. அதாவது சாதாரண மக்கள் பயன்படுத்துறதை தாண்டி ஈரானுடைய ஃபோர்ஸஸ் பயன்படுத்துவதற்கு தேவையான எல்லா எக்ஸஸும் உங்களுக்கு தரப்படும், எங்களிடத்தை வச்சு நீங்கள் எவனுக்குனாலும் அடிச்சுக்கலாம் என்று சொல்லி ஒப்பந்தம் போடப்பட்டிருப்பது மிக தெளிவாக இன்றைக்கு செய்தியாக வெளியாகி இருப்பது மட்டுமல்லாமல் 2021 ஆண்டில் அமெரிக்காவினுடைய ஜிபிஎஸ்ஸை படிப்படியாக சீனா நிறுத்த ஆரம்பித்து கொண்டே வந்து இந்த கடந்த ஆண்டு ஜூன் மாதம் நடைபெற்ற யுத்தத்தோட இனி மொத்தமாக இவங்களை கை கழுகணும். ஏன்னா இவங்களுடைய தொழில்நுட்பத்தை வச்சுக்கிட்டு நம்ம யுத்தம் பண்ண முடியாது, நம்மளை இவங்க அழிக்கிறதுக்கு அதை பயன்படுத்துவாங்கன்னு சொல்லி மொத்தமாக அவர்கள் அதை ஓரம் கட்டிவிட்டார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. எனவே சீனாவினுடைய பைடு இந்த யுத்தத்தில் மிக முக்கியமான ஒரு இடத்தை பிடித்திருக்கிறது என்பது மிக துல்லியமாக நமக்கு தெரியக்கூடிய செய்தி மட்டுமல்லாமல், சாதாரணமாக 2000 கிலோமீட்டர்கள் தொலைவில் இருக்கக்கூடிய ஆட்களை இதனூடாக தொடர்பு கொள்வதற்கு சீனா அனுமதிக்கிறது. சீனாவுடைய பைடுல இருந்து 2000 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு இடத்தை தொடர்பு கொள்ள முடியும்னா ஈரான்ல இருந்து இஸ்ரேலுக்கு 2000 கிலோமீட்டர் தான் இருக்குது அட்டாக் பண்றது. அதே மாதிரி வளைகுடா நாடுகளுக்கு அவ்வளவு தூரம் எல்லாம் கிடையாது. பைடு தாராளமாக ஈரானுக்கு தாக்குதலுக்கு உதவி கொண்டிருக்கிறது என்பதை இதன் மூலமாக நம்ம புரிந்து கொள்ள முடிகிற அதே நேரத்தில் இதுல சீனாவுக்கு என்ன லாபம் என்கிற ஒரு கேள்வி இருக்குதா இல்லையா? அங்கதான் நிற்கிறான் சீனாக்காரன். என்ன லாபம் சீனாவுக்கு கிடைக்க போகிறது என்று சொன்னால், இந்த தாக்குதல்கள் மட்டுமல்லாமல் இந்த யுத்தத்தில் ஈரானுக்கு பைடுவினுடைய அக்சஸ் கொடுக்கப்படும் போது அவர்களுடைய சேட்டலைட்ல நிறைய சேட்டலைட்டை கொண்டு வந்து ஈரான் அந்த பகுதிகளில் வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதாவது சீனா என்ன பண்றாங்கன்னா, நிறைய சேட்டலைட்டுகளை பயன்படுத்தி தான் இந்த துல்லியமான இலக்குகளை கொடுத்து கொண்டிருக்கிறாங்க ஈரானுக்கு. இந்த இலக்குகளை கொடுக்கல அவங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் சார்ஜாக இன்னும் ஒரு லாபம் கிடைக்கிறது. என்ன லாபம் கிடைக்குதுன்னு கேட்டால், அமெரிக்காவினுடைய F-35 போன்ற 5ஆம் தலைமுறை விமானங்களுக்கு எதிரான சீனாவினுடைய அமைப்புகளுடைய செயல்திறனை சீனா உணர்ந்து கொள்ள முடியும். எங்கெல்லாம் F-35 யூஸ் ஆகுது, F-35 எப்படி யூஸ் ஆகுது, அதனுடைய தொழில்நுட்பம் என்ன, அதை தடுக்க முடியுமா முடியாதா, தடுக்கிறதா இருந்தால் என்ன பண்ணணும், எல்லாத்தையுமே இதை வச்சு அவன் என்ன இந்த யுத்தத்தை அமெரிக்காவினுடைய சிஸ்டத்தை உணர்ந்து கொள்றதுக்கான ஒரு ஏற்பாடாகத்தான் சீனாவும் ரஷ்யாவுமே பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அமெரிக்காவுடைய தொழில்நுட்பத்துக்குள்ள கிராஸ் பண்ணி போய் அதை அடையாளம் காண்பதற்காகத்தான் மொத்தமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஏன்னா இந்த யுத்தத்தில் இதுவரைக்கும் ஈரானுடைய கை ஓங்கி இருப்பது உங்களுக்கு தெரியும். அதுக்கு பல காரணங்கள், அவருடைய தொழில்நுட்பம், அவருடைய பாலிஸ்டிக் மிசைல்ஸ், அவருடைய இராணுவ கட்டமைப்பு என்று பல விவகாரங்கள் இருக்கிறது. பிரான்ஸை விட 3 மடங்கு பெரியது ஈரான் என்பது நமக்கு தெரியும். எனவே அவங்க ஏவுகணைகளை நாடு முழுக்க லாரிகளில் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. 400 ஏவுகணைகளை தான் அடிச்சிருக்கிறோம்னு சொல்லி இஸ்ரேல் சொல்லிக்கிட்டு இருக்குது. அப்போ 400 அடிச்சாங்களாங்கிறது கன்ஃபார்ம் கிடையாது. 400 வச்சுக்கிட்டாலும் அவன் ஆயிரக்கணக்கில் மிசைல் வச்சு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஈரானை தாக்குப்பிடிப்பது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் மிகப்பெரிய தொல்லையாக மாறி இருக்கிறது. இதுவரைக்கும் யுத்தத்தில் அவர்களால் ஒரு முனையில் கூட ஜெயிக்க முடியாமல் இருக்கிறார்கள். அதற்கு மிகப்பெரிய காரணமாக சீனாவினுடைய பைடு இருக்கிறது என்கிற தகவல்கள் வெளியாகி இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. புனிதமிக்க ரமதானுடைய மாதத்திலே ஈரான் மீதான ஆக்கிரமிப்பு தாக்குதல்களுக்கு எதிராக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள். அப்பாவிகள் யாரும் கொல்லப்படக்கூடாது, அப்பாவிகள் யாரும் பாதிக்கப்படக்கூடாது, மத்திய கிழக்கிலே அமைதி திரும்ப வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு ஜனநாயக ரீதியாகவும் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக தொடர்ந்தும் குரல் போமாக வாகிறது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இங்கே நீங்கள் இந்த வீடுகளை பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டுக்கு எது ஹால் எது கிச்சன்ங்கிற அந்த வித்தியாசமே இருக்காது. அந்த அளவுக்கு அவங்க இருக்கிறத கொண்டு ஏதோ ஒரு வகையில் போய் கொண்டிருக்கிறாங்க. நீங்கள் அந்த காட்சிகளை பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும். உங்கள் கணவர் நுவரெலியிலையா? அப்போ இப்போ தொழிலுக்கு போயிட்டாரா? இனிய சகோதர சகோதரிகளே, தொடர்ந்து உங்களுக்கு தெரியும் நம்முடைய வீடியோக்களை பார்த்து வரக்கூடிய சகோதரிகளுக்கு ரமலானுடைய மாதத்தில் ஜகாத்து தான தர்மங்களை செய்யக்கூடிய சகோதரர்கள் மூலமாக இலங்கையினுடைய கிழக்கு மாகாணத்தினுடைய முதல் நகரமாக இருக்கக்கூடிய பொத்துவில்ல உள்ள இருக்கக்கூடிய சர்வோதயபுரம் என்கிற பகுதிகளில் ஹிஜ்ரத் நகர் என்கிற பகுதிகளில் தான் நம்ம இப்போ நிற்கிறோம். இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய இஸ்லாத்தை வாழ்வியலாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்கள் படுகிற கஷ்டங்களை நம்ம அண்மை காலமாக
பார்த்துருந்தோம். அந்த அடிப்படையில் அவங்களுக்கான வாழ்வியல் இடங்கள் இல்லை, அவங்களுக்கு ஒரு வீட்டு வசதியை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் ஒரு வீட்டு திட்டத்தை, அந்த முயற்சியை தான் நம்ம செஞ்சு வர்றோம். அந்த அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னால் இவங்களுடைய கணவர் புனிதமிக்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர், இன்றைக்கு கூலி வேலையாக வெளியில் போயிருக்கிறாரு. இந்த வீடு அவங்களுக்குரிய வீடு கிடையாது, வேறொருத்தவங்களுக்குரிய வீடுகள் தான். இங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலானாக்கள் அப்படி தான் இருக்கிறாங்க. ஏற்கனவே பள்ளி தலைவர் நமக்கு அந்த செய்திகளை சொல்லியிருக்கிறார். ஸ்கூலுக்கு போகிற நேரத்தில் நம்ம கொழும்புலலாம் 6:30 மணிக்கு பிள்ளைகளை எடுத்துகிட்டு போயிடுவோம் ஸ்கூலுக்கு போகிறதுக்காக. ஆனால் இங்கே அப்படி போக முடியாது. ஏன்னா அந்த நேரத்தில் யானை நிற்கும். இந்த மாதிரியான பல தொல்லைகளுக்கு மத்தியில் தான் இந்த மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். எனவே இந்த புனிதமிக்க ரமதானுடைய மாதத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய தான தர்மங்களை செய்திருக்கக்கூடிய செய்திகளை நீங்கள் தொடர்ந்து எல்லா பயான்கள்லையும் உரைகள்லையும் பார்த்து வந்திருப்பீங்க. அதே நேரத்தில் இந்த மாதிரியான மக்களுக்காக வேண்டி இஸ்லாம் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு அழகான வாய்ப்பு தான் ஜக்காத்து திட்டத்தில் 8 பேரை இஸ்லாம் நமக்கு வகைப்படுத்துகிறது. அதில் நம்ம இந்த ஃபக்கீர்கள், மிஸ்கீன்கள், இந்த மாதிரி ஆட்களை தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டே வருவோம். அதில் ஒரு பாட்டாக யார் இருப்பாங்கன்னா முஅல்லஃபத்துல் குலூப், உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள் என்கிற ஒரு கூட்டத்தார் இருக்கிறார்கள். அந்த கூட்டத்தாருக்கும் உதவி செய்ய வேண்டிய ஜக்காத்து நிதிகளை கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. நிறைய தான தர்மங்களை பண்ணுவீங்க. இந்த முறை இந்த ரமலானிலே இந்த மக்களுக்காக உங்கள் ஜக்காத்திலிருந்து ஒரு பகுதியை ஒதுக்குங்கள். முன்னால் தெரிகிற நம்முடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். மேலதிக தகவல்களை கேட்க முடியும். நேரில் வந்து பார்க்க விரும்புகிற சகோதரர்களையும் அழைத்து கொண்டு வந்து நம்ம இந்த பகுதியில் காட்டுறதுக்கு நம்ம தயாராக இருக்கிறோம். பார்த்து உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் அந்த மக்களுக்காக, இந்த திட்டத்திற்காக நீங்கள் முன்மொழிந்து செய்ய முடியும். எப்படியோ இந்த திட்டம் வெற்றிகரமாக நடைபெற்று முடிய வேண்டும். மறவாதீர்கள், ரமலானுடைய இந்த காலகட்டத்திலே அந்த மக்களுக்காக உதவி செய்வோம். ஈமானிய ரீதியாக நாளை மறுமையிலே வெற்றி பெறுவதற்கு முயற்சி